அமைச்சர் அமைச்சர்னு சொல்றேன், அதோட ரூட் என்ன, அதோட வேறு சொல் என்ன அப்படின்னா அமாத்தியர்ங்கிறது தான். நம்ம மணிவாசக பெருமானை பத்தி சொல்லும் போது அமாத்தியர் குலம் அப்படின்னு வரும் திருவிளையாடல் புராணத்துல. அமாத்தியர் அப்படிங்கிறது மருவி அமைச்சர் அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த தமிழ் வார்த்தைகள் எப்படி மாறி போறது அப்படிங்கிறத நிறைய சொல்ல முடியும். சம்ஸ்கிருதம் எப்படி பேச்சு வாக்குல தமிழா மாறினது அப்படின்னு இத ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கிறான். ஒண்ணும் தெரியாத முட்டாளுக்கு நம்ம விளக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது ரிசர்ச்னா ரிசர்ச்சா பேசணும். ஒரு சொல்லுன்னா அந்த சொல்லுக்கு வேறு சொல்லு எது, எதுல இருந்து இது வந்தது அப்படிங்கிறத பத்தி பேசும்போது நிறைய நிரூபிக்க முடியும். அதனால அந்த காலங்கள்ல பேசும்போதே சகஜமா இதுல கலந்து இருக்கும். இப்பயே புரியற மாதிரி சொல்றேனே, இங்கிலீஷ்ல ஆகஸ்ட் அப்படின்னு ஒரு மாசம், செவத்துல பார்த்தேன்னா ஆகத்துன்னு போட்டிருப்பாங்க. தமிழ் அபிமானிகள் எப்படி எழுதுவார்கள் அது என்ன, ஆகஸ்ட் அப்படின்னு எழுத மாட்டான், ஆகத்துன்னு எழுதுவான். கத்தாவது கெத்தாவது நாளடைவுல ஆகத்துன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆகஸ்ட்னு ஒண்ணு போயிடும், மறைஞ்சு போயிடும். அது மாதிரி தமிழை போட்டு கொலை பண்ணிவிட்டானுவேன். ஒரிஜினல் தமிழே வேற. இந்த மணிப்பிரவாளத்துல சொல்றாரு, தத்துவம் அறிய தரமா, உன்னுடைய தத்துவத்தை சொல்ல ஒருத்தர் அறிஞ்சிட முடியுமா? மூலாதார மூலாதார கணபத்தே சுரபத்தே உனது, மூலாதாரத்துல உள்ள தெய்வமா இருக்கார் அப்படிங்கிறதுக்காக இவரை பூஜை பண்ணினா நமக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, விக்னங்கள் நிவர்த்தியாரது அப்படிங்கிறது விஷயம். அது மட்டும் இல்ல, சர்வஜன வசியம்ங்கிறது உண்டு. அந்த மந்திரத்துல மட்டும்தான் சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா அப்படின்னு வரும். வேற எந்த தெய்வத்தோட மந்திரத்திலையும் சர்வஜனமே வசியம் பண்றதுன்னா, நீங்க நினைக்கிற வசியம் வேற, நாங்க சொல்ற வசியம் வேற. நீங்க நினைக்கிற வசியம் என்னன்னா ஒருத்தனை பைத்தியமா பண்றது, நாங்க சொல்றது அப்படி இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோத பாவம் இல்லாம இருக்கிறது. குடும்பத்திலேயே கணவனும் மனைவியும் கணவனுக்கு மணவன் மனைவி வசியமா இருக்காள், மனைவிக்கு கணவன் வசியமா இருக்கான்னா பிரியமா இருக்காள்னு அர்த்தம். மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்கள் காட்டுல வனவாசம் பண்ணினார்கள். இவர்களை பார்க்கறதுக்கு பகவான் வரான், கிருஷ்ண பரமாத்மா சத்தியபாமையோட வந்தார். மார்க்கண்டேய மகரிஷி அங்க வந்திருந்தார். வாசல்ல இது மாதிரி கிராமத்து வாழ்க்கையே வேற. இப்ப நாம வாழறதெல்லாம் இப்ப பொய் வாழ்க்கை. நல்ல காத்து, நல்ல வெளிச்சம், சூரிய ஒளி, காற்று நம்ம மேல பட்டாதான் ஆரோக்கியமா இருக்க முடியும். எல்லாத்தையும் கதவை சாத்தின்னு நீங்க ஒரு வீட்டுக்குள்ள பிளாட் எல்லாம் மெட்ராஸ்ல எல்லாம் இருக்கு பாருங்க, எல்லா வியாதிக்குமே அதுதான் காரணம். சரியா? இப்ப கிராமத்துல இருக்கிறவனுக்கு வியாதி வரலையேன்னா, கிராமத்துல இருக்கிறவனுக்கு வியாதியே 2 நாள்தான். ஒண்ணு, இந்த ஜலத்துல பூச்சி மருந்து அடிக்கிறது, வயல்ல உரம் போடுறது, இதைத்தான சுவாசிக்கிறோம் நம்ம. பூச்சி மருந்து அடிக்கிறதே மட்டும் இல்ல, அங்க அடிச்சது காத்துல கலந்து ஜனங்கள் வசிக்கிற இடத்துக்கெல்லாம் வரணும். இத பேன் பண்ணணும் கவர்மெண்ட். பூச்சி மருந்து அடிக்கிறத பேன். பூச்சி மருந்து அடிக்கலைன்னா பூச்சி வந்துருமேன்னா, நல்ல பதார்த்தமா இருந்து சக்கரை சத்து குறைச்சலா இருந்ததுன்னா பூச்சி வர்றது குறைச்சலா தான் இருக்கும். நீங்க யூரியா போடுறதுனால சக்கரை சத்து ஜாஸ்தியா போறது, அதனால பூச்சி தானாவே வருது. சக்கரை சத்து குறைச்சலா இருந்ததுன்னா பூச்சி வர்றதும் குறைச்சலா தான் இருக்கு. அது எதுக்கு என்ன பூச்சியோ அதோட நின்று போயிடும். இன்னும் சொல்ல போனா வெளிநாட்டுல எல்லாம் பூச்சி மருந்து அடிக்க மாட்டான், பூச்சி வந்ததை தான் அவன் சாப்பிடுவான். ஏன்னா பூச்சி தொடாத சாமான அவன் எடுத்துக்க மாட்டான். பூச்சியே தொடரலைன்னா நாம எப்படா சாப்பிடுறதும் ஆகும். பூச்சியே அதை தொடரலைன்னா நாம சாப்பிட்டா அதுக்கு நமக்கு கெடுதல் இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி அது. 2வது, வெத்தலை பாக்கு புகையலை. வெத்தலை பாக்கோட இருந்தா நல்ல வசதி பழக்கம்.
இந்த புகையெல்லாம் நாசமா போறது பண்றதுக்குன்னு வந்தது கிராமத்துக்கு. அதனாலதான் வியாதிகள் ஜனங்களுக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஆரோக்கியம். நானே பார்த்திருக்கேன், எங்க காலத்துல வேலை செய்யறவர்களுக்கு எல்லாம் வயதே இருக்காது. நமக்கெல்லாம் ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சோடனே வந்துடுறது பத்தியில, அது மாதிரியே இருக்காது. ஒரு படி சாதம் சாப்பிட்டாலும் வயர் வழிச்சு விட்டா மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உடம்போட உழைப்பு அது மாதிரி. அது மாதிரி ஒரு ஆரோக்கியமா இது மாதிரி உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. பகவான் மரத்தடியில மார்க்கண்டேயர் உட்கார்ந்து இருக்கார், சுத்தி பஞ்சபாண்டவா மகரிஷிகள்லாம் உட்கார்ந்து இருக்காள். பகவான் கிருஷ்ண பரமாத்மா வந்த உடனே ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்க உட்கார்ந்தா. ஒரு சின்ன குடிசை மாறி, அந்த குடிசைக்குள்ள திரௌபதி இருக்கா. சத்யபாமைய வான்னு சொன்னா, வந்தால் கையை பிடிச்சு உள்ள அழிச்சுன்னு போனா. வெளியில மார்க்கண்டேயர் நமஸ்காரம் பண்ணி பல கேள்விகளை அவர்கிட்ட, மகான்கள்ட்ட அவர்கிட்ட சாஸ்திர விஷயமான சந்தேகங்களை கேட்பா. அவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லுவான்னு பல உபாக்கியானங்கள் அவர் சொன்னார்னு மகாபாரதத்துல கதை. இந்த திரௌபதிக்கும் சத்யபாமைக்கும் ஒரு வாதம் நடக்கும் போது, பேச்சு நடக்கும் போது அவ சொன்னா, சத்யபாம எனக்கு ஒரு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, ஒரு கணவனே சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான், நீ 5 பேரை கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்க, எப்படின்னு கேட்டான். உனக்கு 5 கணவன்கிறது உலகத்துல பிரசித்தம். இது திரௌபதிக்கு உள்ளதான ஸ்பெஷல் விஷயம். இதையும் சில பேர் புரியாம பேசுவா. 5 பேரை கல்யாணம் பண்ணது பஞ்சசக்திமயி தேவின்னு 5 புருஷர்களும் தேவர்கள். அதனால அவர்களுடைய தேவி ஒரு சக்தியா வந்ததுனாலதான் இந்த ஒரே பெண்ணுங்கிறது ஒரு பெண் இல்ல, 5 சக்தியோட ஒரு உருவம். அவள் சக்தியினுடைய வடிவமா இருந்ததுனாலதான் நம் முன்னோர்கள் கிராமத்துல திரௌபதிக்கு கோவில் கட்டி வழிபட்டார்கள். சீதைக்கு கோவில் கிடையாது, ருக்மணிக்கு கோவில் கிடையாது, ஏன் சாவித்திரிக்கு கோவில் கிடையாது, திரௌபதிக்கு கோவில் உண்டு. இப்ப நான் சொன்னவாள்லாம் பதிவிரதையில உயர்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் கோவில் கிடையாது. திரௌபதிக்கு கோவில் உண்டு. திரௌபதி அம்மன், திரௌபதி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவள் சக்தியோடவள். தர்மருங்கிறவர் தர்மராஜன், யம தர்மராஜனோட வடிவம். பீமன் வாயு பகவானோட வடிவம். அர்ஜுனன் இந்திரனோட வடிவம். நகுலன் சகதேவன் அஸ்வினி தேவதைகள்னு 2 பேர், அவர்களுடைய வடிவம். இவர்களுடைய சக்தியானது ஒரு முகத்மா வந்தது. இது தத்துவம். கதைக்காக சொல்றேன். இப்ப நான், நீ எப்படி உன் கணவர்கள்லாம் சொன்னதை கேட்கிறா? ஏன் என் கணவர் என் சொன்னதை கேட்கலன்னு எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னா, இந்த வருத்தம் சத்யபாமைக்கு இருந்ததுங்கிறது துலாபார சரித்திரத்துல எல்லாம் பிரசித்தம். இப்ப என்ன பண்ணணுங்கிற இல்ல, கணவனை வசியமா வச்சுக்கிறதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடு. நான் அதான் காப்பி வீட்டில போட்டு கலந்து கொடுக்குறேன், அவரும் சொன்னதை கேட்பார் அப்படின்னா. அதுக்கு திரௌபதி சொன்னால், பைத்தியமேன்னா, இது யாரும் உனக்கு சொன்னா இது மாதிரி? ஏன் அப்படிலாம் உனக்கு கிடையவே கிடையாது. எவனா கொடுத்தான்னு வாங்கி கொடுத்தேன்னா பைத்தியம் முடிச்சு போயிடும். நன்னா இருக்கிற கணவனுக்கு பைத்தியம் முடிச்சு போயிடும். இதுல எல்லாம் ஏமாந்தே போக கூடாது. அப்ப கணவன் வசமா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு வழி இருக்கு. என்ன வழி? கணவனை வசமா வச்சுக்கணுங்கிற எண்ணத்தை விட்டாலே வசமா இருப்பான். அவனை அடக்கணும், அவனை கட்டுப்படுத்தணும், அவனை அதட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுடணும். விட்டாலே அவன் வசமா இருப்பான்னா, இதெல்லாம் முடிஞ்சு வெளியில கிளம்புற சமயத்துல பகவான் சத்யபாம தேர்ல ஏறினாள். அவ புடவையை பிடிச்சு இழுத்தான் பகவான். இப்ப என்னத்துக்கு இழுக்கிறேன் அப்படின்னு கேட்டார். பகவான் சொன்னார், அந்த திரௌபதி கிட்ட ஒரு மருந்து வாங்கினியா, அதை இப்ப கொடுக்குறியா இல்ல ஆத்துல போய் சாப்பிட்டுமான்னு கேட்டார். வசியம் அப்படிங்கிறது அன்பு. நான் சொன்ன விஷயம் அதுக்குதான். வசியம்ங்கிறது வசப்படுத்துறதுன்னா, இந்த கிராமத்துல எல்லாம் சில பேர் இப்ப இந்த டிவிவில எல்லாம் பில்லி சூனியம் வசியம்ங்கிற பத்தியெல்லாம் அந்த ஃப்ராட் எல்லாமே மாட்டிக்கவே கூடாது. இதையா மருந்து இருந்து சாப்பிட்டா பைத்தியம் முடிச்சு போயிடும். வசியம்ங்கிறது அன்பு தான். அன்புக்கு தான் வசப்பட்டு இருக்கணும்.
ஜனங்கள் ஒத்தருக்கு ஒத்தர் கட்டுப்பட்டு இருப்பார்கள். மகா கணபதியை பூஜை பண்ணினாங்க. சர்வ விக்ன நிவாரணமா இருக்கு, சர்வ ஜனவசியமா இருக்கு. இது பிரசித்தியான ஒரு மந்திரம். இது கணபதியோட மந்திரத்துல இன்னொரு விசேஷம் என்னன்னா, பிரதானமான 2-3 பீஜாட்சரங்கள் சேர்ந்து வந்துடும். கம்ங்கிறது கணபதியோட பீஜாட்சரமா இருந்தாலும் பிரதானமான சில பீஜாட்சரங்கள் அதெல்லாம் மந்திரத்துல சேர்ந்து வரும். அசாதாரணம். கணபதியோட மந்திரம்ங்கிறது அசாதாரணம். அது பரம்பரையா வரும். எங்க குடும்பத்துல எல்லாம் அந்த உபாசனையே உண்டு. கணபதியோட உபாசனை உண்டு. இந்த ஆடி மாசங்கள்லாம் கணபதி ஹோமம், தை மாசம் கணபதி ஹோமம். இப்பதான் மாமா பாசத்தை நினைச்சுன்னா இதுல ₹1,00,000 செலவழிச்சு இந்த புஷ்ப அலங்காரம் நடக்கிறதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. எங்காத்துல எல்லாம் எப்படின்னா, ஒரு வெள்ளி பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த தேங்காய் இருக்கு பாருங்க, 1008 தேங்காய் வச்சு ஹோமம். 1008 முழு தேங்காய், 1008 முழு வாழைப்பழம், 1008 கொழக்கட்டை, 1008 எள்ளுருண்டை, 1008 அப்பம், 1008 ஆகுதி அருகம்பில், நெல் பொரி, சக்கரை பொங்கல், இதெல்லாம் கரும்பு, என்ன கிடைக்கிறதோ. இதுல அஷ்டதிரவியம்ங்கிறது எல்லாம் 8 இல்ல, நிறைய உண்டு அதுல கணக்கு. இதுதான் அஷ்டதிரவியம்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இருக்காது. அப்படிங்கறது என்னென்ன கிடைக்கிறதோ பிள்ளையாருக்கு என்னென்ன பிடிக்குமோ, கைத்தலை, நிறைகனி, அப்பம், பொறி, கப்பிய கரிமுகன், அடிப்பேணி அப்படிங்கிறார் திருப்புகழில சொல்லும் போது. சத்து மாவு இருக்கு பத்தியா, அது கரும்பு, தேனு, நெய், எள்ளு, தேங்காய், நெல் பொரி, அவல், இதெல்லாம் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஒன்னொன்னும் பூஜையில ஒவ்வொரு விசேஷம். லாஜம் இருக்கே, பொரி இருக்கு பாருங்க, லாஜை ஜுஹோதி வாஞ்சித பலம் அவாப்னோதி அப்படின்னு இருக்கு. அருகம்பில் எடுத்து போட்டோம்னா தூர்வா பிரயச்சதி சஹா வைஷ்ணவனோ பவதி அப்படின்னு இருக்கு. அருகம்பில்லால ஹோமம் பண்ணினா குபேரனாவான். ஐஸ்வர்ய சம்பத்தி வேணும்னா அருகம்பில்லால. இந்த கல்யாணத்துக்கெல்லாம் எத்தனை ஃப்ராடு நடக்கிறது. பரிகாரம் பண்ணி வைக்கிறேன்னு ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஒரு 8 செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ரெண்டும் சேர்ந்து அருகம்பில்லுல அழகா மாலை கட்டி, இந்த மாதிரி பிள்ளையார் இருக்காருன்னா அவர்கிட்ட மாலையை போட்டுட்டு போனாலே போடும். ஈஸியான பரிகாரம். மஞ்சளால அபிஷேகம் பண்றது, மஞ்சப்பொடிய மேல போடுறது, அருகம்பில்லு மாலை போடுறது, இது ரெண்டுமே போடும். பிள்ளையாருக்கு ரொம்ப சுலபமான பரிகாரம். ஏன்னா பிள்ளையாருடைய பூஜை எப்படி இருக்குன்னா, சாஸ்திரங்கள்ல எல்லாரும் பண்ணலாம்னு இருக்கு. இது நான் சொல்லல, இந்த சாஸ்திரத்துக்கெல்லாம் பிரமாணமா உள்ள வியாசாச்சாரியால் சொல்ற விஷயம். ஸ்மிருதமாத்ரோ கணேசானா பக்த சிந்தித பூரகா அப்படின்னு மகாபாரதத்தினுடைய ஆரம்பத்துல ஒரு விஷயம். இந்த கஜமுகாசுரனை கொல்லும் போது அவனை கொல்லுவதற்கு ஒரு ஆயுதம் வேணும். அந்த ஆயுதம் எது அப்படின்னு சொன்னா இந்த தந்தம் தான். இந்த தந்தத்தை அவர் எப்ப உடைச்சார், இவர் எப்ப உடைச்சார் இவர் அப்படின்னு சொன்னா மகாபாரதத்துக்காக உடைச்சார். யானைக்கு அழகே தந்தம் தான். யானை அழகா இருக்கிறதுக்கு காரணமே தந்தம் தான். தன் அழக சில பேர் மீசைய எடுக்கவே மாட்டா. சாகர புரிந்தும் பிறந்தத்துல இருந்தே மீசை வச்சு பழக்கி விட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீசையை எடுக்க மாட்டான். என்னமோ விஜய கோடி கணக்கா சொத்து மாதிரி நினைச்சிருந்து ஒரு கால் ஒரு மீசை கீசை வளராம போயிட்டு வச்சுக்கோங்களேன், ஜனங்களுக்கு தெரியாம பென்சிலாலையாவது மீசையை போட்டு வந்துருவான் போட்டோக்கு போஸ் கொடுக்கறதுக்கு. தன் அழக இழக்கிறதுக்கு விரும்ப மாட்டா. யானைக்கு அழகே தந்தம் தான். அப்பேற்பட்ட பிள்ளையார் தன் தந்தத்தை இழக்கிறார் தர்மத்துக்காக. அதனால ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் சம்ஸ்கிருதத்துல ஸ்ரேடையா உள்ள ஸ்லோகம் இது. அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம்
ஏகதந்தம் உபாஸ்மஹே அப்படின்னு. அகஜா கஜா, அநேகதந்தம் ஏகதந்தம். பார்க்கறதே ரெண்டுக்கும் எதிர்மறையா தோணும். அகஜானனம் கஜானனம் அப்படின்னா அகஜா அப்படின்னா பார்வதின்னு அர்த்தம், பர்வதராஜகுமாரின்னு அர்த்தம். ஆனனம்னா முகம். பார்வதியினுடைய முகத்துக்கு முகமாகிற பத்மம், பத்மம்னா தாமரை. அந்த தாமரைக்கு அர்க்கம் அப்படின்னா சூரியன். சூரியனை பார்த்த உடனே எப்படி தாமரை மலர்றதோ அது மாதிரி பிள்ளையார பார்த்த உடனே பார்வதியோட முகம் மலருமா. அகஜானன பத்மார்க்கம் கஜானனம், கஜானனா இருக்காரவர் அப்படின்னு. அநேகதந்தம் ஏகதந்தம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல பதச்சேதத்துல வித்தியாசம். அநேகதம் தம் பக்தானாம் அப்படின்னு. அநேகதம் அப்படின்னா என்ன நாம் பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறோமோ அத்தனையும் கொடுக்கக்கூடியவராயிருக்கிறவர்னு அர்த்தம். அநேகதம் தம் பக்தானாம், தம் அப்பேற்பட்ட பக்தானாம் அநேகதம் தம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அப்படின்னு. இன்னும் ஸ்லேடையாவும் உண்டு. உங்க வாத்தியார் சொல்லி கொடுப்பார். இந்த நம்ம எல்லாரும் சொல்ற ஸ்லோகம், இதுக்கு மட்டும் ஒழுங்கான சம்ஸ்கிருதம் தெரியலன்னா பதில் அர்த்தம் சொல்ல முடியாது. சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயத் விக்னோபசாந்தி, இது எல்லாருக்கும் தெரியும். உலகத்துல இந்த மந்திரம் தெரியாதவாளே கிடையாது. இதுல புள்ளையாருங்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. சுக்ல அம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. சுக்ல அப்படின்னா ஒயிட் கலர்னு அர்த்தம். அம்பரம்னா வஸ்திரம், தரம், சுக்ல அம்பர தரம். விஷ்ணுன்னா விஷு வியாபகேன்னு தாத்து அல்லது பிரகாசிக்கிறவர்னு அர்த்தம். சசிவர்ணம், இன்னும் விசேஷமா சசின்னா சந்திரன், சந்திரன் மாதிரி பிரகாசிக்கிறவர். சதுர்புஜம் 4 கை. பிரசன்னவதனம் அப்படியே மந்தஹாசமா சிரிச்சுன்னு இருக்கார். தியாய அவரை தியானம் பண்றேன். எதற்காகன்னா சர்வ விக்ன எல்லா வகையான இடையூறுகள்லாம் விலகணும் அப்படிங்கிறதுக்காக. இதுல பிள்ளையார் எங்க இருக்கு? இப்ப நான் சொன்னதுல பிள்ளையாருங்கிற வார்த்தை எங்க இருக்கு? சுக்ல அம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். சொல்லணும் பிரசன்னவதனம் அப்படின்னு சொல்றோமோ. பிரசன்னமானா மந்தஹாசமா சிரிச்ச முகம் அப்படின்னு ஒரு அர்த்தம். பிரசன்னஹான்னா யானைன்னு அர்த்தம். பிரசன்ன கரட்டி கஜா அப்படின்னு அமரம். பிரசன்னஹான்னாலும் யானைன்னு அர்த்தம், கரட்டின்னாலும் யானைன்னு அர்த்தம், கஜஹா அப்படின்னாலும் யானைன்னு அர்த்தம். அந்த அவ அந்த காலத்துல எல்லாம் அத்தனை கால்குலேஷனோட இந்த திருப்புகழெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரிஜினலா இன்னைக்கு அர்த்தம் சொல்றவாள்லாம் கிடையாது. அது எண் கணக்குலயும் வருவது. தாள பிரமாணத்துல உண்டோ, கால பிரமாணம் உண்டு, அதுல நியூமராலஜி உண்டு. அதுல இது மாதிரி இப்ப நாராயணிய பட்டத்திரியோட அந்த ஸ்லோகம் இருக்கு பாருங்க. துவேதா நாராயணீயம் ஸ்ருதிசுஷ ஜனுஷா ஸ்துத்யதா வர்ணனேன ஸ்பீதம் லீலாவதாரைஹி இகமிக குருதாம் ஆயுராரோக்கிய சௌக்கியம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்துல எத்தனாவது வருஷம் இந்த நாராயணியம் எழுதினேங்கிறத கடப்பையாதி சங்கையில வச்சிருக்காரு. நாம நினைச்சுட்டு இருக்கோம் எது எப்ப நடந்ததுன்னு நம்ம கிட்ட ப்ரூஃப் இல்லைன்னு. சம்ஸ்கிருதத்துல அதுக்கு எழுத்து நியூமராலஜின்னு சொல்ற மாதிரி அது சம்ஸ்கிருதத்துலதான். அது நாலெட்ஜுக்காக சொல்லிட்டு போறேன். கடப்பயாதி சங்கியன்னு பேர் அதுக்கு. காதினவா டாதினவா பாதி பஞ்சா யாத்யஷ்டவ் அப்படின்னு அதுக்கு பெயர். கங்க 10 எழுத்தா. கங்க 5, 9, ஞங்கிறது சைபம், டாட்டடாட ந தாத்ததாத 9, நங்கிறது சைபம், பபபப ம 5, காதினவா டாதினவா பாதி பஞ்சா
யாத்யஷ்டம் ஏர லவஷ இது 8. அப்ப இந்த எழுத்து வரும்போதே இது எதை குறிக்கிறதுன்னு சொல்லலாம். ராகவன் ராகவஹா அப்படின்னு சொல்றேன். ரா அப்படின்னா 2ன்னு அர்த்தம். க அப்படின்னா 4ன்னு அர்த்தம். வ அப்படின்னா 4ன்னு அர்த்தம். இந்த எழுத்திலேயே நம்பரும் இருக்கும் குறிக்கிற மாதிரி. அது மாதிரி இந்த பிள்ளையாருடைய ஒரு ஸ்லோகமானது பிரசித்தமானது. இந்த தந்தத்தை வச்சுண்டு இவர் கஜமுகாசுரனை கொல்ல போறார். இந்த தந்தத்தை வச்சுட்டுதான் முற்பரு கிரிதனில் உத்தமிழ் எழுதியவனே அப்படின்னு அருணகிரிநாதர் திருப்புகழில சொல்லுவார் கைத்தல நிறைகனியில. இவரை மகாபாரதம் பண்ணணும் அப்படின்னு சங்கல்பிக்கும் போது வியாசருக்கு இந்த மாதிரி கற்பனைக்கு அல்லது சிந்தனைக்கு அல்லது அறிவுக்கு பஞ்சம் உள்ளவர் இல்ல வியாசர். இன்னைக்கெல்லாம் பாட்டெல்லாம் எழுதுறா பத்தியில சினிமாக்கெல்லாம் பாட்டு எழுதுறான் பாருங்க. அவனுக்கு என்ன உபசாரம் நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமோ? அவனுக்கு ரூம் போட்டு கொடுத்து ரூம் முழுக்க பாட்டில் அடுக்கி வச்சு நீ என்னென்ன உபசாரம் உண்டோ அவனுக்கு எல்லாத்தையும் பண்ணி எத்தனை ரூபா உண்டோ அந்த ரூம்ல ஒழிச்சு 1 நாள்லயா 2 நாள்லயா தெரியாம கடைசியில ஒரு பாட்டு குப்பையா கொடுப்போம். அந்த வார்த்தைகளை கவனிச்சோம்னா இது ஒரு பாட்டான்னு நமக்கே தோணும். நல்ல பாட்டு நல்ல கவிதைகள்லாம் சங்க அந்த தமிழ்காரர்களோட பெடுத்தது. பின்னாடி வந்ததெல்லாம் அதுல இருந்து இப்ப ஒரு கண்ணதாசன் பரிந்தும் கூட சொல்லலாம். அதுல இருந்து சில வரிகள் எடுத்துட்டாவான்னு சொல்லலாமே தவிர சமீப காலத்துல எல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அதெல்லாம் கவிதைகள் ஒத்துக்கவே முடியாது. இவர்கள் பாடினதெல்லாம் ஆச்சரியமானது. வியாசர் அப்படி பண்ணும்போது இந்த கவிதை இருக்கு பாருங்க, அது கற்பனையா வரும்போது தோன்றும் போது எழுதிண்டே தோணி எழுதினா பிரேக் ஆயிடும். அதனால அந்த காலத்துல லெட்டர் எழுதுறவான்னு ஒருத்தர் தனியா இருப்பான். ஒருத்தர் சொல்லுவா, ஒருத்தர் லெட்டர் எழுதுவா. கவனிச்செல்லாம் தெரியும். ஏன்னா தோன்றவனே எழுதினான்னா தோணாது, அவனுக்கு எண்ணம் உதயமாகாது. இவருக்கு இது மாதிரி இந்த பாரத நாட்டுல உள்ள எல்லா உயர்ந்த விஷயங்களையும் தொகுத்து ஒரு நூலா பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஒரு சங்கல்பம் வந்த உடனே பிரம்மாவை பூஜை பண்றார். பிரம்மா வரார். எனக்கு இது மாதிரி ஒரு எண்ணம் வர்றது. மகத்வாச்ச பரத்வாச்ச மகாபாரத முச்சியதே அப்படின்னு இந்த பாரத தேசத்துல உள்ள எத்தனை தெய்வங்கள், எத்தனை முனிவர்கள், எத்தனை தர்மிஷ்டர்களான நல்லவர்கள் உண்டோ அவர்கள் கதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நூலா எழுதணும்னு நான் ஆசைப்படுறேன். மகாபாரதத்துல இல்லாத கதையே கிடையாது.